அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற 26ஆம் தேதி புதன்கிழமையில் வரப்போகின்ற சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்முடைய வீட்டில் ஏற்றப்போகின்ற விசேஷமான ஒரு தீப வழிபாடு பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் எவ்வளவோ பண்டிகைகள் விசேஷ நாட்களில் நம்ம தீபங்கள் ஏற்றிருப்போம். ஆனால் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்துடைய முன்னேற்றம், அதனால தான் தனிப்பட்ட முன்னேற்றம் சொல்ல, நம்முடைய வீட்டில் ஏற்றுறப்ப நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ வீட்டில் இருக்க நம்முடைய கணவருக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே எல்லாருடைய முன்னேற்றமும் நிச்சயமாக இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாடு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை நம் நினைத்தாலே போதுமாம் நமக்கு மோட்சம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்முடைய வீட்டில் ஏற்றப்போகின்ற ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாடு முறை, அதுவும் இந்த தீபமானது நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் எடுக்காமல் முடியாமல் போனாலும் சரி, ஆனால் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன், சிவனுடைய பரிபூர்ண அருளானது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த குடும்பமே நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். உங்களுக்கு அடுத்த சிவராத்திரிக்குள்ளே நம்முடைய வீடானது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், வீட்டில் இருக்க எல்லாருமே நல்ல ஒரு நிலைமைக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு கண்டிப்பாக வந்திருப்போம். ஏன்னா நம்ம செய்ய போகின்ற அந்த முறைகளானது தீப வழிபாடு, அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாடு. இதற்கு நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே சிவராத்திரின்னு கிடையாதுங்க, பிரதோஷம் இல்லை, சிவனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு போனாலே நம்ம எவ்வளவோ விலை மதிப்பு உள்ள பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணாலும் ஒரே ஒரு வில்வ இலை மட்டும் சிவனுக்கு நம்ம கொடுத்தாலே போதுமாம். அது 1000 அந்த தங்கத்தால் பண்ணுற புஷ்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு சமம்ங்கிறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண சின்ன ஒரு இலை தான், அந்த இலைக்கு நமக்கு எவ்வளோ 5 ரூபா கொடுத்தாலே, நமக்கு வெளியில் பூக்கார்கிட்ட கொடுத்தாலே அவ்வளோ வில்வ இலை கிடைக்கும் நமக்கு. அப்போ ஒரு சின்ன ஒரு இலையை நம்ம சிவனுக்கு படைச்சிட்டாலே போதுமாம், நமக்கு அவ்வளோ ஒரு கோடி புண்ணியங்கள் கிடைக்குங்கிறாங்க. அதனால தான் இந்த பதிவு கூட முன்னாடியே சொல்கிறோம். நீங்கள் இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ, ஒன்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய பூக்கார்கிட்ட நீங்கள் சொல்லலாம், இல்லை கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா அந்த ஒரு பூக்கடையில் கூட சொல்லி வைக்கலாம். சொல்லி வச்சுட்டு இந்த வில்வ இலைகளை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேருக்கு கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் அபிஷேகத்துக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, மறக்காமல் ஒரே ஒரு சின்ன ஒரு பேக்கெட்டில் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாய்க்கு ஒரு வில்வம் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்களேன். எப்படிப்பட்ட கருமாவும் நம்முடைய தீவினைகளும் நமக்கு மோசமான தலையெழுத்தை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு வில்வத்துக்கு இருக்குது. சிவனுக்கும் நம்முடைய வில்வத்துக்கும் எதற்கு இவ்வளோ ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வில்வ இலையை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது ஒரு திரிசூலத்துடைய ஒரு அடையாளமாக இருக்காம். இதில் இடது பக்கம் உள்ள இந்த இலையானது பிரம்மாவும், வலது பக்கம் உள்ள இலை விஷ்ணுவும், நடுவில் மையத்தில் இருக்கக்கூடிய இலையானது சிவபெருமான் சொல்லப்படுது. அதே மாதிரி இச்சா, கிரியா, ஞானம் ஆகிய 3 சக்திகளுடைய அம்சமாக இருக்கிறதுனால தான் வில்வமானது நம்ம சிவனுக்கு நம்ம அர்ச்சிக்கப்படுகிறது. அதே மாதிரி வில்வத்திற்கு எந்தவித நிர்மாலிய தோஷம் கிடையாது. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை சுவாமிக்கு, ஒரு பூவே நீங்கள் வாங்கி சுவாமிக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளை ஒரு தடவை நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டா அது நிர்மாலியம், அதாவது திருப்பி அதை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த வில்வம் மட்டும் நீங்கள் ஒரு தடவை சுவாமிக்கு படைச்சிட்டு அதை எடுத்து கழுக்கிட்டு திருப்பி அடுத்த நாள் பூஜைக்கு நீங்கள் வில்வத்தை பயன்படுத்திக்கலாம். அதற்கு எந்தவித தோஷமும் இல்லை. எத்தனை முறை வேணாலும் நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். காய்ந்த வில்வமாக இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். அதுதான் இந்த வில்வத்துக்கு அவ்வளோ ஒரு தனிச்சிறப்பு அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வில்வம் ஒரே ஒரு இலை மட்டும் கிடைத்தால் கூட போதுங்க. சுவாமிக்கு அன்னைக்கு நீங்கள் மறக்காமல் நீங்கள் பூஜைக்கு வச்சுருங்க. இப்போ நம்முடைய வீட்டில் ஏற்றப்போகின்ற தீபம் இது ஒரு அகண்ட தீபம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் எடுக்க முடியாட்டியும் சரி, கரெக்டாக அதாவது சிவராத்திரிக்காக நம்ம மகா சிவராத்திரிக்கு காலையிலே எல்லாருமே எழுந்திரிச்சு, நம்ம விரதம் இல்லாட்டி கூட நம்ம நிறைய பேர் காலையிலே குளிப்போம். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் எப்போ குளிச்சுட்டு சுவாமி ரூமுக்கு நம்ம பூஜைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, எப்போ நீங்கள் உள்ளே போய் விளக்கேற்றுறீங்களோ அப்போ இந்த ஒரு அகண்ட தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றிருங்க. அதாவது நீங்கள் ஏற்றுகின்ற அந்த அதாவது புதன்கிழமை காலையில் இப்போ ஒரு 6 மணிக்கு நீங்கள் பூஜையில் தீபம் ஏற்றுனீங்கன்னா
அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் அந்த தீபமானது 24 மணி நேரம் உங்கள் வீட்டில் அந்த தீபம் எரிஞ்சிட்ருக்கட்டும். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு பெரிய ஒரு விளக்கு, பெரிய அகல் இருக்குது பார்த்தீங்களா? அகண்ட தீபத்துக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பெரிய கொஞ்சம் மீடியம் சைஸான ஒரு அகல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதற்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பித்தளை தட்டு இல்லைம்மா அப்படிங்கிற பட்சத்தில் வாழை இலை எடுத்துக்கலாம். அது மாதிரி பித்தளை ஒரு சின்ன தட்டில் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வில்வ இலைகளை ஃபுல்லாக பரப்பிட்டு அதற்கு மேலே தான் இந்த அகண்ட தீபம் வச்சு நம்ம ஏற்ற போகிறோம். அந்த பெரிய அகல் இருக்குது பார்த்திங்களா, அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு அடியில் அந்த தட்டில் ஃபுல்லாக வில்வ இலைகள், உங்கள்கிட்ட எவ்வளோ வில்வ இலைகள் முடியுதோ அந்த இலைகள் ஃபுல்லாக பரப்பிட்டு, அப்படி இல்லைம்மா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நிறைய பேர் இதை பார்த்துட்ருக்கவங்க ஃபாரினில் இருக்கவங்க கூட பார்க்கலாம். அப்படி கொஞ்சோண்டு ஒரு இலை 2 இலை கிடச்சா அவ்வளோதான் எங்களுக்கு கிடைக்குதுங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம பச்சரிசியை பரப்பிட்டு அந்த 2-3 இலைகள் மட்டும் நீங்கள் கூட வச்சுட்டு கூட இந்த ஒரு பூஜையை பண்ணிக்கலாம். இப்போ வில்வ இலை நம்ம பக்கம்லாம் தமிழ்நாடு பக்கம் நம்ம இந்தியாவில் நிறைய வில்வ இலைகள் கிடைக்கும். அப்படி நமக்கு ஃபுல்லாக அந்த வில்வ இலைகளை ஃபுல்லாக பரப்பி அதற்கு மேலே இந்த அகல் வச்சு திரி மட்டும் கொஞ்சம் தடினமான கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி பெரிய ஒரு திரியாக பார்த்து நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஒரு தீபத்தை ஏற்றணுங்க. தீபத்தை ஏற்றுறப்ப சிவன்கிட்ட உங்களுக்கான ஏதாவது ஒரு கோரிக்கை மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயங்கள் சிவபெருமானே எனக்கு இது நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டிட்டு நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இதை நீங்கள் எப்போ குளிச்சுட்டு சுவாமி ரூம்குள்ளே போகிறீங்களோ அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அந்த ஒரு ராத்திரி ஃபுல்லாக நமக்கு இந்த தீபமானது நம்முடைய வீட்டில் எரிய 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 கண்டிப்பாக சொல்கிறோம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த இருட்டுக்கள், பிரச்சனைகள், நமக்கே தெரியாமல் சில கர்ம வினைகள் இது எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இது எல்லாமே நிச்சயமாக துவம்சம் ஆகிடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக இப்போ நிறைய பேர் இப்போ நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரோம், இது மாதிரி காலையிலேருந்து எங்களுக்கு விளக்குகள் ஏற்ற முடியாத ஒரு பட்சத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா எளிய ஒரு மாற்று வழி சொல்கிறோம். அதாவது இப்போ முதல் கால பூஜை எல்லா இடமும் 6:30 நடக்கும். நம்முடைய வீடுகள் இப்போ ஆஃபீஸே போயிட்டு வரீங்க, நீங்கள் ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு தீப வழிபாட்டை சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் அப்படி ஒரு 12 மணி வரை நேரம் நமக்கு ஒரு, அதாவது சாயங்காலம் 6 to காலையில் 6, அதாவது நமக்கு இந்த பூஜைகள் 4 கால பூஜைக்கும் இந்த ஒரு தீபமானது ஒளி நம்முடைய வீட்டில் இந்த சிவன் முன்னாடி எரிஞ்சிட்ருக்க மாதிரி அர்த்தம். அதற்காக தான் இந்த ஒரு தீபத்தை ஏற்ற சொல்கிறோம். இப்படி இந்த தீபம் எரிய எரிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருட்டுக்கள், பிரச்சனைகள் நீங்கள் எதுவுமே வேண்டி கேட்க தேவையில்லை. எதுவுமே கேட்காமையே ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த தீபத்தை ஏற்றினா கூட போதும். நிச்சயமாக சிவனுடைய அருளால் நமக்கு குடும்பத்துக்கு நல்லதொரு முன்னேற்றம், எல்லாமே சுபிக்ஷமாக எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். எளிமையான ஒரு தீப வழிபாட்டு முறை தான். ஆனால் இந்த சிவராத்திரியில் நம்ம செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தீபம் இது. நிறைய பேர் விரதம் இல்லாதவங்க அதிகமாக அந்த 1 மணி வரைக்கும் நம்ம நம்முடைய சேனலில் கூட இன்றைக்கி முக்கியமான நேரம் சொல்லிட்டு அந்த லிங்கோத்பவ காலம் பற்றி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த நேரம் வரைக்கும் தான் நிறைய பேர் முழிச்சிருப்பாங்க. அதற்கு மேல் நிறைய பேரால் முடியாது. அப்படி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த எண்ணெய் இருக்கா, நமக்கு திரி கரெக்டாக அதை எரிஞ்சிட்ருக்கான்னு மட்டும் ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த திரியானது எக்காரணம் கொண்டும் கருகாமல் நம்ம வீட்டில் பார்த்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளால் வாழ்க்கைக்கு நல்லதொரு ஒளி கிட்டுங்க. இப்போ அடுத்த நாள் இந்த தீபத்தை அதை தானாக மலை ஏறிட்டும், இல்லாட்டி காலையில் நீங்கள் பூஜைகள் பண்ணுறப்ப இந்த விளக்கை நம்ம ஒரு புஷ்பத்தை வச்சு அணைச்சிடலாம். அடியில் இருக்கக்கூடிய வில்வ இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இலைகள். அந்த இலையை எடுத்துகிட்டு நம்முடைய கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் பணமோ அந்த ஜுவல்ஸ் வைப்போம் பார்த்தீங்களா, நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். அப்படி அது மாதிரியான முறையில் அந்த ஒவ்வொரு இலைகள் நீங்கள் சாஸ்திரத்துக்கு நம்முடைய வீட்டில் பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம், திருப்புமுனை இது எல்லாமே இருக்குங்க. அதனால் நிச்சயமாக சக்தி வாய்ந்த இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.